Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேனில் காயில் பழுதாகிடுச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ரீகாயில் கட்டாமல் எப்படி நம்ம 5 நிமிஷத்தில் சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீலிங் ஃபேனில் என்ன ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபேனுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை ஒயர் ஸ்டார்டிங் ஆயிலுக்கும் ரன்னிங் ஆயிலுக்கும் சப்ளை கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பார்க் ஆகிருக்கு. இப்போ அந்த புகஞ்சு போன ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பதிலாக புது ஒயர் போடணும். ஒயரை கட் பண்ணி எடுக்கும்போது மற்ற காயில் வந்து நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதே போல் இந்த புகஞ்சு போன காயிலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அந்த புகஞ்சு போன காயில் மேலே தான் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு புது ஒயரை வந்து சால்டின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் ஆயிலில் வந்து காயில் வந்து எரிஞ்சிடுச்சு. ஸோ காப்பர் ஒயர்லாம் வந்து கட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் காயில் ஃபஸ்ட்டு சுற்றின கோர் செட்டு காயிலும் கடைசியாக சுற்றின கோர் செட்டு காயிலும் தான் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த காயில் செட்டை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபேனை ஓட விட போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஸ்க்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து லேம்ப் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லேம்ப் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் வந்து ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும், பாடி ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஒயரை வச்சு சால்டின் பண்ணி ஷார்ட்டாக நம்ம வந்து வெளில எடுக்க போகிறோம். ஸோ இந்தமாரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஒரு கொஞ்ச நாள் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஓடும் கண்டிப்பாக. ஸோ கேரண்டியாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காயிலே வந்து நம்ம ஷார்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு காயில் 2 காயில், ஸ்டார்டிங் காயில் 2 காயிலும் ரன்னிங் காயில் 2 காயில் வந்து ஷார்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஓட விட போகிறோம். ஸோ அதுக்கு மேலே ஸ்க்ராப் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே வச்சுட்டு நம்ம ஒயரை வச்சு சால்டின் பண்ணி நம்ம வந்து 4 ஒயரை வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். முடியாத பட்சத்தில் நம்ம வந்து காயில் கட்டி தான் கொடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து காயில் கட்டி கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஸோ ஓடுற வரைக்கும் ஓடும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து காயில் டோட்டலாக வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து காயில் கட்டுறதுனா கட்டிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காயில் மேலேயும் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்க்ராப் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நம்ம காயில் கட்டும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆயில் ரன்னிங் ஆயில் 2 விதமான காயில் செட்டு வந்து சுற்றுவோம். ஸ்டார்டிங் ஆயிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றக்கூடிய காயிலையும் கடைசியாக சுற்றக்கூடிய காயிலையும் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் ரன்னிங் காயில், ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சுற்றின காயில் செட்டையும் கடைசியாக சுற்றின காயில் செட்டு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எங்கேயாவது இடையில போய்ட்டு இந்தமாரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து காயில் எரிஞ்சு போயிடும். நீங்கள் டெஸ்ட்டு பண்ணும்போதே காயில் எரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லீடு ஒயர் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த காயில் செட்டில் தான் இந்த ஸ்க்ராப் பண்ணி நம்ம வந்து சால்டின் பண்ணி வெளில எடுக்கணும். இப்போ நம்ம வந்து சால்டின் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றின காயில் செட்டு, ஸ்டார்டிங் காயில் நம்ம சுற்றின ஃபஸ்ட்டு காயில் செட்டு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடைசியாக சுற்றின காயில் செட் இருக்கும். ஸோ இப்போ சால்டின் பண்ணுறது பார்த்திங்கன்னா கடைசியாக சுற்றின காயில் செட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சால்டின் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆயிலும் ரன்னிங் ஆயிலும் ஒயர் வந்து சால்டின் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காயில் கட்டிவிட்டு ஒரே ஒரு காப்பர் ஒயராக சால்டின் பண்ணி வெளியே எடுப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் இடத்துல காயில் வந்து எரிஞ்சு போனதுனால அந்த காயில் செட்டு மொத்தத்தையும் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு அது மேலே சால்டின் பண்ணி ஒயரை வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ஓம்ஸ் ரீடிங் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து சால்டின் பண்ணி கூட காயில் சுற்றாமலே இந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து இந்த காயில் கட்டுற வேலை வந்து மிச்சம். ஸோ வரக்கூடிய கஸ்டமரை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி குயிக்காக வந்து முடிச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒயர் வந்து சால்டின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டார்டிங் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம சேப்பு கலர் ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணோம். ரன்னிங்கு வந்து நீங்கள் என்ன கலர் ஒயர் வேணாலும் போட்டுக்கலாம். பொதுவாக ஸ்டார்டிங்கு சேப்பு கலர் ஒயர் போட்டிங்கனால ஈஸியாக வந்து மற்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கு சேப்பு கலர் ஒயரும் ரன்னிங் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சால்டின் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இந்த இடத்துல நம்ம வந்து காயிலாக சுற்றி ஒயர் வெளில எடுப்போம். ஸோ ஸ்பார்க் ஆனதுனால காயில் வந்து இப்போ எரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால டோட்டலாக இந்த காயிலே வந்து ஸ்க்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஸ்க்ராப் பண்ணி ஒயர் வெளில எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஓம்ஸ் ரீடிங் வந்து மல்டிமீட்டரில் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். டெஸ்ட்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆனாலும் லைட் எரியும், ஓம்ஸ் ரீடிங் வந்தாலும் நம்மளுக்கு வந்து லைட் எரியும். ஸோ அதனால் மல்டிமீட்டரில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு பெட்டராக இருக்கும். நம்ம 4 ஒயரையும் சால்டின் பண்ணதும் எப்போதும் போல் ஃபேன் சாஃப்ட் வழியாக அந்த 4 ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம இந்த ஒயர்லாம் கயிறு போட்டு கட்டுறது, வார்னிஷ் அடிக்கிறது, இதெல்லாம் எப்போதும் போல் நம்ம வந்து செஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஸ்க்ராப் பண்ண இடத்துல மட்டும் கொஞ்சம் வார்னிஷ் ஹெவியாக அடிக்கணும்.
ஏன்னா திரும்ப அந்த இடத்துல வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வார்னிஷ் வந்து ஹெவியாக அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம ஃபேன் கவர் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு கண்டென்சர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஃபேனை வந்து ஓட விட்டுடலாம்.